இது வந்து நம்ம எப்படி இந்த டைம் வந்து கரெக்ஷன் பண்ணுறோம் அப்படின்னா, இந்த ஆளுங்கரகம் நம்ம பேசும்போது டைம்ல ஆளுங்கரகம் போடுவோம். சனி புதன் அப்படின்னா திருமண விஷயத்துக்கோசரம் பேசும்போது புதன் சனின்ற கிரகத்தை இங்கே ஆக்டிவேஷன் பண்ணும்போது கரெக்டான அந்த டைம் நம்ம கொடுத்துரும். இப்போ வந்து நம்ம பார்த்தீங்கன்னா பாரம்பரிய முறையில் நம்ம பார்க்கும்போது லக்னம் பார்த்தீங்கன்னா துலா லக்னம். லக்னத்திலே பார்த்தீங்கன்னா சூரியன் நீச்சமாயிக்குது. லக்னத்திலே புதன் இருக்கிறாரு, ராகு இருக்கிறாரு, அப்புறம் மாந்தி இருக்குது. 2ல குரு இருக்கிறாரு. லக்னாதிபதி வந்து 2ல சுக்கிரன் இருக்கிறாரு, செவ்வாய் இருக்கிறாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 5ல சனி இருக்குது, 7ல கேது இருக்குது, 11ல வந்து பார்த்தீங்கன்னா சந்திரன் இருக்குது. இப்போ லக்னத்துக்கு 6, 8, 12ல எந்த விதமான கிரகமும் இல்லை. அதனால தசையும் 6, 8, 12ல நடக்கல. சந்திரனுக்கு 6, 8, 12ல தசையை நடத்தலை. அப்படி இருந்தால் இவருக்கு ஏன் திருமணம் நடக்கலை, ஏன் வந்து பெரிய லெவலுக்கு இவங்களால வளர்ச்சி அடைய முடியலன்றது நம்ம ஏன்றதை பார்க்கலாம். இப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இது ஒரு பொது பலன் தான். இப்போ லக்னம்ன்றது துலா லக்னம்னா 2 மணி நேரம் போனவங்க துலா லக்னம் தான். சந்திரன்றது 2.25 நாளைக்கு அங்கதான் சந்திரன் இருக்கும். இந்த கட்டத்துல இருக்கிறதுல 45-30 நாள் ஒரு மாசக்கோள்கள். இதெல்லாம் புதன், சூரியன், சுக்கரன் இதெல்லாம் வந்து மாதக்கோள்கள். இது பார்த்தீங்கன்னா குரு, ராகு, சனி, கேது எல்லாம் வந்து வருடக்கோள்கள். அதனால இந்த கிரகங்கள்லாம் ஒரு மாசத்துல பிறந்தவங்க யாருக்கும் பெருசா மாறாது. அதனால ஒரு கிரகத்தை மட்டும் வச்சுட்டு ஆட்சி, உச்சம், பகை, பார்வை, சேர்க்கை இதெல்லாம் வச்சு நம்ம வந்து ஜோதிடத்துல பலன் சொன்னோம்னா அது சரியாவதுக்கு என்ன காரணம்னா வெறும் 6